தலைமைச் செயலக வளாகத்தை முதல்வர் விஜய் சுற்றி பார்த்தார். பேட்டரி காரில் சென்ற அவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயத்தை பார்வையிட்டார். பின்னர் தொல்லியல் துறை அலுவலகம், ராணுவ மைதானம் ஆகியவற்றை பார்வையிட்டார். நாமக்கல் கவிஞர் மாளிகையை வெளியே அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் முதல்வர் விஜயை நேரில் பார்க்க ஆவலுடன் கூடினர். அப்போது மக்களை நோக்கி அவர் கையசைத்து சென்றார். தொடர்ந்து அங்குள்ள அருங்காட்சியகத்தையும் முதல்வர் விஜய் பார்வையிட்டார். விசிகவின் வன்னியரசு, ஐயுஎம்எல் கட்சியின் ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜயுடன் ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது 23 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்நிலையில் தற்போது திண்டிவனம் தனி தொகுதியில் வென்ற விசிக எம்எல்ஏ வன்னியரசு, தஞ்சை பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஐயுஎம்எல் கட்சியின் எம்எல்ஏ ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதன் மூலம் தமிழக அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. நான் வன்னியரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. சமூக நீதித்துறை அமைச்சராக விசிகாவின் வன்னியரசு நியமிக்கப்பட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற 2 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விசிகாவின் வன்னியரசு, ஐயுஎம்எல் கட்சியின் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்கா விவரங்களை ஆளுநரின் மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ளது. அதில் சிறுபான்மையினர் மற்றும் வக்பு வாரியம் குறித்த விவகாரங்களை கவனிக்கும் சிறுபான்மை துறை அமைச்சர் ஷாஜகானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் சார்ந்த விவகாரங்களை கவனிக்கும் வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு புதிய அமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் இடம் என்ற கனவு நிறைவேறியிருப்பதாக அக்கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட விசிக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர். தோல்வியை மறைக்க திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரிகமின்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என விசிக பொருளாளர் எஸ். பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைய தலைமுறையினருக்கு அரசியல் வழிகாட்டியாக இல்லாமல் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகளை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லையென்றால் எதிர்வினையாற்றும் நிலை ஏற்படும் என்று பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்கின்ற கருத்து குறிப்பாக திமுக, அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அப்பொழுதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம்தான், அதை மக்கள் சாத்தியமாக்குவார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்றைக்கு அது சாத்தியமாகியிருக்கிறது. இனிவரும் காலங்களில் தேவையான அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலை நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா போன்ற மாநிலங்களில் அமைந்திருப்பது போல தமிழ்நாட்டிலும் அத்தகைய சூழல் அமையும் என்பதாகத்தான் பார்க்கிறேன். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து தமிழகம் வந்து தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் தங்களுக்கு அடிப்படை உரிமைகளை அளிக்க வலியுறுத்தியுள்ளனர். தங்களை அகதிகளாக பதிவு செய்யாததால் அடையாள அட்டை, ரேஷன் பொருட்கள் மற்றும் நிதி உதவி கிடைக்காமல் அவதிப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் ஆவணங்கள் இல்லாததால் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவும் பிறப்புச் சான்றிதழ் பெறவும் முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். எனவே முதல்வர் விஜய் தங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சிறுவர்கள் சிஎம் விஜய் மாமா, எங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் என்ற பதாகைகளை ஏந்தியபடி கோரிக்கை விடுத்தனர்.
பிள்ளைக்குமே எந்தவித உதவியுமே இல்லை. பிள்ளைக்கு பேர்த் சர்டிஃபிகேட் கூட எடுக்க இல்லாமல் இருக்கு. பிள்ளைக்கு எதுவும் தேவைண்டா ஆதார் கார்டு கேட்குறாங்க, பேங்க் புக் கேட்குறாங்க, எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு தயவு செய்து அது மட்டும் எங்களுக்கு வேண்டி தந்துட்டா ரொம்ப இதாக இருக்கும். பார்த்து கொண்டு இருந்த எங்களோட விஜய் அண்ணாக்கும் இதைத்தான் நாங்கள் கோரிக்கையாக கேட்குறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆதார கார்டு, படிக்கிறதுக்கு ஆதார கார்டு. உங்களை நம்பி நாங்கள் இந்த நாட்டை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்டை நம்பி வந்துக்கன்னா நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. எங்களுக்கு இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள பாம்பன் மீனவர்களை உடனே விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்கள் 88 நாட்களுக்கும் மேலாக நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் குடும்பத்தினர் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். டெல்லி செல்லும் தமிழக முதல்வர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கும் போது சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க பேச வேண்டும் என பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் உருக்கமாக கேட்டுக் கொண்டுள்ளனர். சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆத்தூர் அருகே தம்மம்பட்டியில் வாரச்சந்தைக்கு செல்லும் சாலையில் டாஸ்மாக் மதுபான கடை இடையூறாக இருப்பதாக கூறி அகற்றும்படி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் ஊழியர்கள் கடையை திறக்க வந்தபோது பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கடையை திறக்க விடாமல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் பலனளிக்கவில்லை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டாஸ்மாக் கடையின் அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தாளியாம்பட்டி டாஸ்மாக் கடையின் பின்புற அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காலி மது பாட்டில்கள் தீயில் எரிந்து நாசமாகின. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அருகில் உள்ள சந்துக்கடைகளில் மது அருந்த வந்தவர்கள் அட்டை பெட்டிகளுக்கு தீயிட்டுச் சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறாமல் உரிய விலை கொடுத்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசியவர் நடப்பு ஆண்டில் 55 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட இருப்பதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் திறந்தவெளி உணவு சேமிப்பு கிடங்குகளில் நெல் மூட்டைகள் சேதமடைவதை தடுக்க கிடங்கு கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றார். இனிவரும் நாட்களில் விவசாயிகள் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என்றும் வெங்கடரமணன் குறிப்பிட்டார். 55 lakhs மெட்ரிக் டன் சம்பந்தப்பட்ட ஒரு நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு எந்த இடம் சேதாரமாகாத அளவுக்கு நெல் முளைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு திறமையான ஒரு ஸ்டோரேஜ் சிச்சுவேஷன்ஸை அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை கரெக்டாக கொண்டு போயினால இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷனோ அதுக்கப்புறம் அந்த அரவை மில்லையோ ஹல்லிங் விலையிலோ சிறப்பாக செய்வாங்க. இன்னும் இந்த துறைகளில் நிறைய விதமான கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் சில கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைகளையும் கேட்டிருக்கேன். பல ஆண்டு காலமாக பெண்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்டிங் இல்லாமல் அதையும் பொறுமையாக முதலமைச்சர் அவர் காதுக்கு கொண்டு போயிட்டு அவர் மூலமாக உட்காந்து ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் அட்வைஸ் பிரகாரம் சால்வ் பண்ணி கொடுப்போம். தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடலோர தமிழகத்தில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கொடை விழா மற்றும் மலர் கண்காட்சி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் விழாவை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஆடு விற்பனை மந்தமாக நடைபெற்றதால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தன. 20 கிலோ எடை கொண்ட ஒரு கிடா அதிகபட்சமாக 22,000 ரூபாய்க்கு விற்பனையானது. சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள், ஆடு வளர்க்கும் விவசாயிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை காலத்தில் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்ற நிலையில் இந்த ஆண்டு வாங்குவோர் குறைவாக வந்ததால் விற்பனை குறைந்ததாக தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் 1,17,00,000 ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனையானது. இச்சந்தைக்கு கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1,210 மூட்டை மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். ஈரோடு, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் இந்த மஞ்சளை மொத்தமாக கொள்முதல் செய்ததாக சங்க செயலர் தமிழ்ச்செல்வி தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் 90 நாட்களுக்கும் மேலாக உள்ள பாம்பன் மீனவர்கள் 12 பேரை விடுதலை செய்ய கோரி அவர்களது குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ராமேஸ்வரம் செல்லும் பிரதான சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. வரும் 27ஆம் தேதி மீனவர்கள் விடுதலை செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களின் முக்கிய சந்தையான மதுரை திருமங்கலத்தில் 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனையாகின. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் குவிந்ததால் சந்தை களை கட்டியது. இட நெருக்கடியால் சாலைகளில் வர்த்தகம் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல சேலம் ஓமலூர் மாட்டுச் சந்தையில் கேரளா மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் குவிந்ததால் 6 கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனையாகியுள்ளன. கன்னியாகுமரி சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் புகழ்பெற்ற வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகன பவனிகள் நடைபெற உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வான கலிவேட்டையாடுதல் மே 29ஆம் தேதியன்று மாலை வெள்ளை குதிரை வாகனத்தில் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் வசதிக்காக தனிப்பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளதால் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த வாரம் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு பக்தர்கள் உள்ளே சென்ற சம்பவத்தை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி அலகு குத்தி மற்றும் காவடி எடுத்து வரும் பாத யாத்திரை பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய கந்த சஷ்டி மண்டபத்தில் இரும்பு தடுப்புகளுடன் தனிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை ரோஜா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக முதல் முறையாக மலர் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவின் முகப்பில் மலர்களால் ஆன இரட்டை டால்பின் மீன்களும் உட்புறத்தில் மிக்கிமவுஸ் வடிவமும் பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் பூங்காவில் பூத்து குலுங்கும் 100க்கும் மேற்பட்ட விதவிதமான ரோஜா பூக்களையும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். கோடை மழைக்கு பின் கொடைக்கானல் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மேஜிக் காட்டி வருகிறது. பகலில் நீலவானில் வெண்மேகங்கள் நடனமாட, பிற்பகலில் சட்டென்று கருமேகங்கள் சூழ்ந்து குழு குழு ஏசியாக மாறுகிறது காலநிலை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்தி மாலையில் வானமே ஒரு வண்ண ஓவியமாக மாறி மனதை கொள்ளை கொள்கிறது. இயற்கையின் இந்த தினசரி வர்ண ஜாலங்களை கண்டு வார இறுதி விடுமுறையை கழிக்க வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் சொர்க்கத்திற்கே வந்த உணர்வுடன் குதூகலிக்கிறார்கள்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் கள்ளிக்காடு பகுதியில் கெயில் நிறுவனத்தின் எரிவாயு வால்வ் மையம் அமைக்கும் பணிகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். குடியிருப்பு பகுதியில் இந்த மையம் அமைப்பதற்கு ஏற்கனவே எதிர்ப்புகள் நிலவி வந்த நிலையில் தற்போது குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட சாலையில் அங்கிருந்த கழிவுநீர் கால்வாய் உடைக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்புகளின் கழிவுநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுநீர் வெளியேற தற்காலிக கால்வாய் அமைக்கப்படும் என்று கெயில் நிறுவன அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருப்பூரில் நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்ட 30 கடைகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் ஊழியர்கள் மண்டல மேலாளரிடம் மனு அளித்தனர். காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தகுதிக்கேற்ப குறைந்தபட்ச ஊதியமாக 31,000 ரூபாய் வழங்க வேண்டும், இரவு 10 மணிக்கு மேல் கணக்குகளை சரிபார்க்க கூடுதல் அவகாசம் வழங்கி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அரசு தரப்பில் சாதகமான பதில் வராவிட்டால் வரும் 25ஆம் தேதி மாவட்ட அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கின்றனர். நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி வழங்க கோரி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறை தீர்க்கும் கூட்டத்தின் போது உரங்கள் மற்றும் டீசலின் விலை அதிகரிப்பை கண்டித்த விவசாயிகள் ஆதார விலையை நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். தொடர்ந்து உரச்சாக்குகளை தலையில் முக்காடாக அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா அமைச்சரவையில் விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தாவேகா அமைச்சரவையில் யார் இடம்பெற்றாலும் கவலையில்லை, தாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் யார் இருந்தால் என்ன, சென்றால் என்ன, அது பற்றி தங்களுக்கு கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை என்று கூறியுள்ளார். யார் இடம்பெற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, எவன் போனால் என்ன, அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. தோல்வியை மறைக்க திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரிகமின்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என விசிக பொருளாளர் SS பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைய தலைமுறையினருக்கு அரசியல் வழிகாட்டியாக இல்லாமல் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகளை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லையென்றால் எதிர்வினையாற்றும் நிலை ஏற்படும் என்று பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்கின்ற கருத்து குறிப்பாக திமுக, அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அப்பொழுதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம்தான், அதை மக்கள் சாத்தியமாக்குவார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்றைக்கு அது சாத்தியமாகியிருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேவையான அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலை நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா போன்ற மாநிலங்களில் அமைந்திருப்பது போல தமிழ்நாட்டிலும் அத்தகைய சூழல் அமையும் என்பதாகத்தான் பார்க்கிறேன். யாரையும் புண்படுத்தும்படி திமுகவினர் கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள விசிகவின் வன்னியரசு, IUML ஷாஜஹான் ஆகியோருக்கு வாழ்த்து கூறி பதிவிட்டுள்ள அவர், எந்த கட்சிக்கும் தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார். அண்ணா, கலைஞர் வழியில் வந்தவர்கள் நாம் என்பதை மறந்திட வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் MK ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். விசிக, IUML விமர்சித்து திமுக MP R ராசா கடுமையாக விமர்சித்தது சர்ச்சையான நிலையில் MK ஸ்டாலின் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலர் ராசாவின் பதிவுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த அவர், ராசா தனது பதிவுக்காக விசிக தலைவர் திருமாவளவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு வந்து தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.
மேடம் கனிமொழி மேடம் எப்பொழுதுமே குரல் கொடுப்பாங்க. ஆனால் திமுகவில் தன்னுடைய சக தோழராகக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும் பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.